வாயின் சுவை உணர்வு, நாசியின் மன உணர்வு, கண்களின் காட்சி உணர்வு, செவியின் ஒளி உணர்வு, பிற அங்கங்களின் ஸ்பரிச உணர்வு அனைத்தையும் அடித்து போட்டுவிட்டு புலியை கொன்ற வேடன் போல் மனது கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது. அதுதான் சரியான லயம். சங்கீத வித்வான் சரித்திர ஆராய்ச்சி செய்வதில்லை, ஸ்வரங்களையும் ராகங்களையுமே ஆராய்ச்சி செய்கின்றான். ஒரே இடத்தில் ஒரே நிலையில் மனத்தை செலுத்தினால் சலனமில்லாத ஒரே உணர்ச்சி தோன்றுகிறது. ஒரு கதை உண்டு. ஒரு தாய் தனது மாத கைக்குழந்தையோடு தரையிலே பாய் விரித்து படுத்திருந்தாள். அப்போது அவளுக்கு கொஞ்ச தூரத்தில் பாம்பு வந்து நின்றது. பாம்பை கண்ட உறவினர்கள் பதறினார்கள், துடித்தார்கள். அந்த பாம்பு குழந்தையையும் தாயையும் கடித்துவிடப் போகிறதே என்று பார்த்தார்கள். தாயின் பெயரை சொல்லி சத்தமிட்டார்கள். தாய் எழவில்லை. ஓங்கி தடியால் அடித்தார்கள். அப்போதும் அவள் எழவில்லை. பக்கத்தில் படுத்திருந்த குழந்தையின் மீது ஒரு மல்லிகை பூவை எடுத்து போட்டார்கள். தாய் உடனே விழித்துக்கொண்டு அந்த பூவை எடுத்து அப்புறம் போட்டாள். தன்னை உதைத்த போது கூட சொரணையில்லாது உறங்கிய தாய் குழந்தை மீது பூ விழுந்ததும் விழித்து கொண்டது எப்படி? அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.